اللهم لك الحمد كله اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الخلق كله ولك الملك كله بيدك الخير كله إليك يرجع الأمر كله اللهم إنا نسألك الخير كله ونعوذ بك من الشر كله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اجعلنا صبورا واجعلنا شكورا واجعلنا في أعيننا صغيرا وفي أعين الناس كبيرا அல்லாஹ்வே, சோதனைகள் வரும்போது, அல்லாஹ்வே, வறுமைகள் ஏற்படும்போது, அல்லாஹ்வே, கஷ்டங்கள் ஏற்படும்போது எங்களை மிகப்பெரிய பொறுமையாளர்களாக ஆக்கி வைப்பாயாக. நீ எங்களுக்கு நேமத்துகளை கொடுக்கும்போது அந்த நேமத்துகள் எங்களுடைய திறமையினால் கிடைத்தது, எங்களுடைய முயற்சியினால் கிடைத்தது என்ற மமதையில் ஆகிவிடாமல், நீ தான் எங்களுக்கு அதை கொடுத்தாய், உனக்கே எல்லா புகழும் என்று, நன்றிகள் அனைத்தும் உனக்கே என்று நன்றி செலுத்தும் அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை எங்களுடைய பார்வையிலே சாதாரணமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சாதாரணமான மனிதன் என்கிற நிலையை உண்டாக்குவாயா. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய கண்களிலே எங்களை பெரிதுபடுத்தி காண்பிப்பாயாக. மற்றவர்களின் பார்வையிலே எங்களை மரியாதைக்குரியவர்களாக நீ காமிப்பாயாக. அல்லாஹும்ம லா ஃபி அர்லினா பரகதஹா வஸீனதஹா வஸகனஹா வலா தஹரிம்னா பரகத மா ஆதைதனா வலா தஃப்தின்னா ஃபீமா ஹரம்தனா. எங்களுடைய நாட்டிலே, நாங்கள் வாழ்கின்ற பூமியிலே, எங்களுடைய ஊரிலே பரக்கத் செய்திருள்வாயா. எங்களுடைய ஊரை, எங்களுடைய நாட்டை செழிப்புமிக்கதாக ஆக்கி வைப்பாயாக. அமைதியானதாக ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்பு பெற்றதாக ஆக்கி வைப்பாயாக. எதையெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாயோ அதில் பரக்கத்தை தந்தருள்வாயாக. பரக்கத்து இல்லாமல் எங்களுக்கு நீ எதையும் தந்துவிடாதே அல்லாஹ். கோடி கோடியாக நீ கொடுத்தாலும் உன்னுடைய பரக்கத்து இல்லை என்றால் அது எந்த பயனும் எங்களுக்கு தராத அல்லாஹ். நீ கொஞ்சம் கொடுத்தாலும் அதிகம் கொடுத்தாலும் பரக்கத்தை தந்தருள்வாயாக. எதை எங்களுக்கு நீ தடுத்து விட்டாயோ, எங்களுக்கு நல்லது இல்லை என்பதற்காக நீ கொடுக்கவில்லையோ, அதை நினைத்து நினைத்து நாங்கள் கிடைக்காமல் போய்விட்டதே, எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று கவலைப்பட்டு ஃபித்னாக்களில், சோதனைகளில் ஆக்கிவிடாதே அல்லாஹ். நீ கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொள்ளும் அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம அஹ்சன்த ஹல்கனா ஃபஅஹ்சின் ஹுலுகனா வஅத்ஹிப் கைல குலூபினா வஅஜிர்னா மின் முதில்லாத்தில் ஃபிதனி மா அஹ்யைதனா. எங்களை நல்ல முறையில் படைத்திருக்கிறாய், அழகாக நீ படைத்திருக்கிறாய், உடல் உறுப்புகளெல்லாம் முறையாக எங்களுக்கு நீ ஆக்கியிருக்கிறாய். எங்களுடைய குணங்களையும் அழகுபடுத்துவாயாக. எங்களுடைய தோற்றங்களை அழகுபடுத்தியதை போன்று எங்களுடைய பண்புகளை அழகுபடுத்துவாயாக. எங்களுடைய கல்வியிலே ஏற்படுகின்ற குரோதங்கள், பொச்சரிப்புகள், கோபம்
கோபங்களை எல்லாம் போக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நிதானமான இதயமுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் ஃபித்னாக்கள் ஏற்பட்டு அதனுடைய வழிகேட்டிலிருந்து வழிகெடுப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. ரஹ்மான துன்யா வல் ஆஹிரா, யா அர்ஹமர் ராஹிமீன், ரப்பல் ஆலமீன், அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யும் அல்லாஹ்வே, எங்களை படைத்ததும் நீயே, எங்களை பாதுகாப்பதும் நீயே, எங்களை போஷிப்பதும் நீயே, எங்களை வளர்ப்பதும் நீயே, எங்களுக்கு சக்தி கொடுத்திருப்பதும் நீயே. நாங்கள் உன்னுடைய அடிமைகள், நீ எங்களுடைய எஜமானன், நீ எங்களுடைய ரப்பு. பலவீனமானவர்கள், குற்றங்கள் செய்து செய்து யா அல்லாஹ், குற்றங்கள் செய்து செய்து உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம் அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை எங்கள் மீது இறக்கிவிடாதே, உன்னுடைய இரக்கத்தை எங்கள் மீது இறக்கிவிட அல்லாஹ். ரஹமத்திற்கு உரியவர்களாக எங்களை ஆக்கி வை அல்லாஹ். உன்னுடைய அடியார்கள் துஆவுடைய மஜ்லிஸிலே எங்களுக்காக துஆ செய்யுங்கள், இந்த விஷயத்திற்காக துஆ செய்யுங்கள், பொருளாதாரத்திற்காக துஆ செய்யுங்கள், பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள். எங்களுடைய பிள்ளைகள் வயதுக்கு வந்து திருமணத்திற்கு உண்டான தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். சாலிஹான பரக்கத்தான மாப்பிள்ளைகள் கிடைக்க துஆ செய்யுங்கள். எங்களுடைய குடும்பத்தில் உண்டான இளைஞர்கள் அவர்களுக்கு சாலிஹான மனைவிகள் கிடைக்க துஆ செய்யுங்கள் என்று யா அல்லாஹ் முறையீடு செய்கின்றார்கள். அல்லாஹ், உன்னிடம் துஆ செய்து கேட்டு வாங்கி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ், எங்களிடத்திலே யாரெல்லாம் எந்த விஷயத்திற்காக துஆவுக்காக சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம் அல்லாஹ். அவர்களின் விண்ணப்பங்களை உன்னிடம் சமர்ப்பித்து விட்டோம் அல்லாஹ். அவர்கள் யார் யார் என்று உனக்கு தெரியும் அல்லாஹ். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஆண்டு உன்னுடைய ஹபீபுடைய சொற்களை நாங்கள் படித்து 50வது ஆண்டை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். பொன் விழா கொண்டாட இருக்கிறோம். ஹதீஸுகளுடைய ஆய்வு மலரை வெளியிட இருக்கிறோம். யா அல்லாஹ், சிறப்பாக அந்த விழாவை நீ கொண்டாட தௌஃபீக் செய்வாயா, பயனுள்ளதாக கொண்டாட தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், அன்று உன்னுடைய ஜாமியாவில் கல்வி பயின்று மம்பைகளாக பட்டம் பெற்று சென்று தீனுடைய பணி செய்கின்ற ஆலிம்களெல்லாம் லால்பேட்டை நகரை நோக்கி வர இருக்கிறார்கள். அல்லாஹ் ரஹ்மானே, அந்த விருந்தினர்களை நாங்கள் முறையாக கண்ணியப்படுத்த நீ தௌஃபீக் செய்திருள்வாயா. அவர்களுக்கு தேவையான அனைத்து விருந்து உபசரிப்புகளையும் செய்ய நீ தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், அவர்களுடைய விருந்துகளுக்காக உன்னுடைய அடியார்கள் பொறுப்பேற்று இருக்கிறார்கள். அல்லாஹ், அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்தருள்வாயாக. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த சங்கம விழாவிற்கும் பொன் விழாவிற்கும் உடலாலும் உழைப்பாலும் பொருளாலும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. அவர்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. அவர்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. உயர்வை தருவாயாக, உன்னதத்தை தருவாயாக, சிறப்பை தருவாயாக, செழிப்பை தருவாயாக, பரக்கத்தை தருவாயாக. இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. துஆக்களை உன்னிடம் நாங்கள் கேட்டுவிட்டோம், உன் மீதே நம்பிக்கை வைத்துவிட்டோம். துஆவை கபூல் செய்வது உன்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ், நீ கபூல் செய்வாய். உதூனி அஸ்தஜிபுலக்கும் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய். அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் துஆ செய்திருக்கிறோம், எங்களுக்கு நல்ல பதிலை தருவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின்
وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.